ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு பிரைஸ் செக்ஷன் தமிழ். இந்த சேனல் கிரியேட் பண்ணது எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் கிரியேட் பண்ணிக்கோம். இந்த சேனலை பார்த்து நீங்கள் என்ன பை அண்ட் செல் பண்ணீங்களோ உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைஸர் காண்டாக்ட் பண்ண பை அண்ட் செல் பண்ணிக்கோங்க. நான் செபி அட்வைசர் கிடையாது. ஓகே, ஃபைன். டேரக்டாக லெவல்ஸ் உள்ள போயிடலாம். அண்ட் மார்க்கெட் இன்னைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நல்லா மூவ் ஆச்சு. நேற்று நிறைய பேர் எடுத்து ப்ராஃபிட் பண்ணியிருந்தீங்க. யூடியூப் சேனலில் பார்த்து நிறைய பேர் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பியிருந்தீங்க. ஓகே, அண்ட் நாளைக்கு மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகுன்றதை பார்த்தலாம். அண்ட் கொடுத்த லெவல்ஸ்லாம் மார்க்கெட் வந்து சூப்பரா ரியாக்ட் ஆச்சு. ஓகேங்களா, 58,122, 58,232 இந்த ரேஞ்சில மார்க்கெட் சூப்பரா ஒர்க் ஆயிருந்திருக்கும். நீங்க பார்த்திருப்பீங்க. நாளைக்கு எப்படி ரியாக்ட் ஆகுன்றத பார்க்கலாம். அண்ட் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பெல் ஐகான் யூஸ் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நம்ம போற வீடியோஸ் எல்லாமே அப்டேட்ஸ் கிடைக்கும். ஆல்மோஸ்ட் 9,000 சப்ஸ்கிரைபர்ஸ ரீச் பண்ணியிருக்கோம். தேங்க் யூ ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட். இன்னும் ஜஸ்ட் 1,000 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருக்கு 10K ரீச் பண்றதுக்கு. ஜஸ்ட் உங்க சப்போர்ட் குடுங்க. ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குலாம் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. அண்ட் அடுத்த அனலைசிஸ், நாளைக்கான அனலைசிஸ் எப்படி இருக்குன்றத நம்ம பார்த்துடலாம். ஓகே, ஃபைன். இப்போ அதுக்கு முன்னாடி இன்னைக்கு நான் மெம்பர்ஷிப்ல லெவல்ஸ் குடுத்திருந்திருப்பேன். இன்னைக்கு நான் மார்னிங்கே கால் ஆப்ஷன்ல ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. கால் ஆப்ஷன் ஃபோக்கஸ் பண்றீங்கன்னா, ஆ எங்க போனா கால் ஆப்ஷன் போனா என்ட்ரி எடுக்கலாம்னு 58,380க்கு மேல போச்சுன்னா மட்டும் தான் கால் ஆப்ஷன் போகணும். அதுவரைக்கும் உங்களோட வியூ எல்லாமே புட் ஆப்ஷன்ல தான் இருக்கணும்னு சொல்லியிருப்பேன். நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி போத் புட் ஆப்ஷன் சைட்ல தான் நான் வியூ சொல்லியிருப்பேன். கால் ஆப்ஷன்ன்றது நான் சொல்லியிருக்க மாட்டேன் இன்னைக்கு. இப்ப நீங்க கால் ஆப்ஷன் போணும் அப்படின்னா, நிஃப்டில கால் ஆப்ஷன் போனா 26,000 கிராஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கால் ஆப்ஷன் போகலான்ற ஒரு வியூ சொல்லியிருப்போம். ஓகே. மார்க்கெட் வந்து எதுக்காக நான் வந்து இன்னைக்கு நான் புட் ஆப்ஷன் வியூல சொல்றேன்னா, இன்னைக்கு டேட்டா ஓஐ டேட்டா ஃபர்ஸ்ட் ஓப்பன் மார்க்கெட்ல இன்னைக்கு நான் சார்ட் எத்தன மணிக்கு குடுத்துருக்கேன்றத பார்த்துடுறேன். கரெக்ட்டா 9:47லாம் குடுத்துட்டேன் சார்ட்ஸ். ஓகேங்களா. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம நிஃப்டி அண்ட் லெவல்ஸ் போயிடலாம். இப்ப நிஃப்டி என்ன சொல்லியிருப்பேன்னா, இப்ப அவசரப்பட்டு இப்பவே போகாதீங்க. மார்க்கெட் வந்து ஒண்ணு சேஃப் ஜோன் அப்படின்னா 25,943 சேஃப் ஜோன். அகைன் ரிஸ்க் ஜோன் பார்த்தீங்கன்னா 25,981. ஓகேங்களா. ஆனா இது என்னன்னா மார்க்கெட் இன்னைக்கு லோ வந்து இந்த ஒரு விக் ஃபார்ம் ஆயிருக்கு பார்த்தீங்களா? கரெக்ட்டா அந்த விக்ல டச் பண்ணி திருப்பி மார்க்கெட் இந்த லோ வரைக்கும் ஈஸியா ஃபால் ஆயிருக்கும். ஓகேங்களா. இன்னைக்கு அதான் நமக்கு மார்க்கெட் சினாரியோ நடந்தது. எதுக்காக மார்க்கெட் வந்து கால் ஆப்ஷன் போகனா, புட் ஆப்ஷன் போகனா, டேட்டா இன்னைக்கு ஓஐ டேட்டா நீங்க பார்த்தீங்கன்னா லைக் ஸ்ட்ராங்கா இருந்தது. 26,000ல ஹியூஜ் வால்யூம் இருக்கு. நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். தெரியுங்களா? இந்த இடத்துல நமக்கு வால்யூம் வந்து ஹியூஜா இருந்திருக்கு. அப்ப நமக்கு மார்க்கெட்டோட வியூ ஓஐ டேட்டா ரீட் இப்ப நெறைய பேர் நேத்து கமெண்ட் செக்ஷன் பண்ணியிருந்தீங்க. ப்ரோ நீங்க கால் ஆப்ஷன் சைட்ல சொன்னீங்க. அப்ப மார்க்கெட் வந்து மேல தானே ப்ரோ போகணும். புட் ஆப்ஷன் சைட்ல மார்க்கெட் மூவ் ஆயிருக்குன்னா, இப்ப ஃபர்ஸ்ட் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன் வியூ மார்க்கெட் எப்படி இருக்குன்னா, சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா. லைக் புட் ஆப்ஷன்ல வால்யூம் அதிகமா இருந்துச்சுன்னா, மார்க்கெட் வந்து லைக் அப்ல போகும். கால் ஆப்ஷன்ல வால்யூம் அதிகமா இருந்துச்சுன்னா, மார்க்கெட் டவுன்ல போகும். ஏன்னா அத பத்தி நீங்க ஃபுல்லா லேர்ன் பண்ணா தான் உங்களுக்கு அத பத்தி புரியும். ஓகேங்களா. நான் ச லைக் இந்த ஓஐ டேட்டா எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுன்னு புரிஞ்சீங்கன்னா தான் உங்களுக்கு அது எப்படி ரீட் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா. நேத்து டவுட் கேட்டிருந்தீங்க. அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் தான். ஓகே. அப்ப என்னன்னா மார்க்கெட்ல கால் ஆப்ஷன் சைட்ல இன்னைக்கு வால்யூம் ரொம்ப அதிகமா இருந்தது. ஓகேங்களா. 26,000 அப்ப 26,000 நமக்கு எங்க வால்யூம் இருக்கு? இந்த இடத்துல. ஓகேங்களா. அப்ப மார்க்கெட் வந்து மல்டிபிள் டைம்ஸ் பை பண்ண ட்ரை பண்ணிருக்கு. ஆனா 26,000 ஹியூஜ் வால்யூம் எடுத்தால மார்க்கெட் திருப்பி ஃபால் ஆயிடுச்சு. இன்னைக்கு நான் ட்ரேட் எக்ஸாக்ட்டா இந்த இடத்துல எடுத்திருப்பேன். ஓகேங்களா. இந்த இடத்துல ரிஜெக்ஷன்ல ஒரு ட்ரேட் எடுத்திருப்பேன். ஆ ஆல்மோஸ்ட் எனக்கு ஒரு 4,000 சம்திங் லாஸ் போச்சு. அதுக்கப்புறம் எனக்கு திருப்பியும் காஸ்ட் டூ காஸ்ட் எனக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் நல்ல ப்ராஃபிட் ஒரு ₹10,000 வரைக்கும் ப்ராஃபிட் நான் இங்க குளோஸ் பண்ணியிருப்பேன். நான் ஸ்கிரீன்ஷாட்டுமே குடுத்திருப்பேன். அண்ட் ஸ்கிரீன் வீடியோ ரெக்கார்டுமே குடுத்திருப்பேன். நீங்க செக் பண்ணி பார்த்திருப்பீங்க. ஓகேங்களா. இப்போ இதுல என்னன்னா மார்க்கெட் வந்து இப்போ நான் மெம்பர்ஷிப்ல இன்னைக்கு நான் வாய்ஸ் நோட் தனித்தனியா நெறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க. ப்ரோ எனக்கு ஒண்ணா புரியல. தனித்தனியா குடுங்கன்னு கேட்டிருந்தீங்க. நான் தனித்தனி வாய்ஸ் நோட்டா குடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் நிஃப்டி இது குடுத்திருப்பேன். ஃபர்ஸ்ட் பேங்க் நிஃப்டி இது குடுத்திருப்பேன். அதுக்கப்புறம் நிஃப்டி வாய்ஸ் நோட் சொல்லியிருப்பேன். இல்லையே நான் மென்ஷன் பண்ணி குடுத்திருப்பேன் பார்த்தீங்களா? புட் ஆப்ஷன்ல தான் இன்னைக்கு வந்து ஆல்மோஸ்ட் மெம்பர்ஷிப்ல இருந்தீங்கன்னா, புட் ஆப்ஷன் தான் ஃபோக்கஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. கால் ஆப்ஷன்ல ஃபோக்கஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஓகேங்களா? லெவல்ஸ் உங்களுக்கு லெவல்ஸ்லாம் இன்னைக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். அண்ட் நாளைக்கான லெவல்ஸ் இந்த மெம்பர்ஷிப்ல யாருனா ஜாயின் பண்ணணும் மெம்பர்ஷிப்ல எந்த கால்ஸுமே குடுக்க மாட்டோம். நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். லைக் சார்ட்ஸ் இருக்கும். அந்த சார்ட் எப்படி போகுன்ற லெவல்ஸ் மட்டும் தான் குடுப்போம். இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா ஜஸ்ட் மெம்பர்ஷிப்ல டிஸ்கிரிப்ஷன் நம்பர் குடுத்துருக்கேன். மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா லைவ் மார்க்கெட் அப்டேட்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே. அண்ட் நாளைக்கான லெவல்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். நாளைக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டில இருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா? ஃபைன். அண்ட் இந்த வீடியோக்கு மினிமம் 200 லைக்ஸ் குடுத்து சப்போர்ட் பண்ணுங்க. இன்னும் 10K சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணணும். 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் பெண்டிங்ல இருக்கு. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஒரு சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, ஃபைன். இப்ப நாளைக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ற ஜோன் ஃபர்ஸ்ட் நான் லெவல்ஸ சொல்லிர்றேன். நாளைக்கு நம்ம என்னென்ன லெவல்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ண போறோம்ன்ட்டு. 58,380, 58,232 அண்ட் 58,122 அண்ட் 57,903, 57,826. ஓகேங்களா? இதான் நம்ம நாளைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ற லெவல்ஸ். ஓகே. மார்க்கெட் வந்து ஸ்டில் நமக்கு டவுன் ட்ரெண்ட் இன்னும் போக கிடையாது. ஓகேங்களா? ஸ்டில் வந்து ஒரு கன்சால்டேஷன் ஜோன் தான். இப்ப எது கீழ மார்க்கெட் போச்சுன்னா நமக்கு ஹியூஜா புட் ஆப்ஷன் போலாம்னா,
லைக் இந்த லைன் ட்ராப் 57,826க்கு கீழ போச்சுன்னா தான் நம்ம லாங் புட் ஆப்ஷன் சைட்ல போக முடியும். அதே போல 58,556 ஓகேங்களா? இந்த ஹை. இந்த ரேஞ்ச்க்கு மார்க்கெட் கட் ஆகுதுன்னா மட்டும் தான் மார்க்கெட் வந்து லாங் கால் ஆப்ஷன், லாங் புட் ஆப்ஷன்றது போக முடியும். ஓகேங்களா? நீங்க ஷார்ட்டா இப்போ நீங்க லாஸ்ட் ஒரு 2 வீக்ஸாவே பார்த்தீங்கன்னா, பெருசா ப்ராஃபிட் பண்ணியிருக்க முடியாது. என்னன்னா, லைக் ஸ்கேல்பிங்ல தான் ப்ராஃபிட் பண்ண முடியும். லாங் ட்ரேட்ஸ் எடுத்திருக்க முடியாது. ஓகேங்களா? அப்ப என்ன லாங் ட்ரேட்ஸ்னா கரெக்ட்டா ஒரு ஒரு ரிவர்சல் பாயிண்ட்ட கண்டுபிடிச்சா தான் லாங் ட்ரேட்ஸ் நம்மளால போக முடியும். ஓகே. ஃபைன். இதுல இன்னொரு பேட்டர்ன் ஒண்ணு ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த பேட்டர்ன் கண்டிப்பா நாளைக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த பேட்டர்ன் நீங்க அடிஷனலா டிரா பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. மேபி இந்த ரேஞ்ச் கிட்ட மார்க்கெட் வருதுன்னா, ஆ இப்ப நீங்க கால் ஆப்ஷன் தான் ப்ரோ போணும் அப்டின்னா, 58,556, 58,380 ஓகேங்களா. இந்த ஹை கட் ஆகணும். அதுக்கப்புறம் தான் கால் ஆப்ஷன். அதுவரைக்கும் மார்க்கெட் புட் ஆப்ஷன் வியூல தான் இருக்கு. ஓகே. இப்ப நாளைக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ற ஜோன் என்னன்னா, மார்க்கெட் நாளைக்கு நியூட்ரல்ல ஓப்பன் ஆகுது. நல்லா நோட் பண்ணீங்க. மார்க்கெட் நாளைக்கு நியூட்ரல் ஓப்பன் ஆகுதுன்னா, 58,122ல டச் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகும். ஃபர்ஸ்ட் டார்கெட் ஓகேங்களா. இங்கவே ட்ரேட முடிஞ்ச வரைக்கும் குளோஸ் பண்ணிக்கோங்க. இது ஓப்பன் மார்க்கெட் சினாரியோ நடந்ததுன்னா, 58,122 மார்க்கெட் டச் பண்ணிட்டு திருப்பி மார்க்கெட் ஃபால் ஆயிடும். இல்ல ஃபர்ஸ்ட் ஒரு 1 ஹவர்ல நமக்கு மொமெண்டம் குடுத்து ஹைல போயிடுச்சுன்னா, இந்த ட்ரெண்ட் லைன்ல டச் பண்ணிட்டு திருப்பி மார்க்கெட் ஃபால் தான் ஆகும். இப்ப நீங்க கால் ஆப்ஷன் ப்ரோ ஷார்ட் டெர்ம்ல ஒரு கால் ஆப்ஷன் போணும். லைக் ஷார்ட் டெர்ம் மீன்ஸ் ஒரு ஒரு 30 பாயிண்ட்ஸ், 40 பாயிண்ட்ஸ் அந்த ரேஞ்சில நீங்க போனீங்கன்னா, 58,000 இது வந்து லைக் லாங் கால் ஆப்ஷன் சொல்லல. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஷார்ட்டா ஒரு கால் ஆப்ஷன் தான் சொல்றேன். அப்ப 58,232ன்ற ஜோன் கட் பண்ணணும். அகைன் ரீடெஸ்ட் எடுத்து திருப்பி இந்த ரேஞ்ச் இந்த ஹை வரைக்கும் மார்க்கெட் போச்சுன்னா, இங்க தான் நீங்க கால் ஆப்ஷன் நாளைக்கு எடுக்க வேண்டியது ஓகேங்களா? அந்த ரேஞ்ச். இப்ப நாளைக்கான எக்ஸ்பெக்ட் பண்ற ஜோன் என்னன்னா நல்லா நோட் பண்ணிக்கோங்க. மார்க்கெட் வந்து நாளைக்கு 1 ஹவர் டைம் ஃப்ரேம்ல நாளைக்கு இங்கவே கன்சால்டேஷன் இந்த ஹைய டச் பண்ணிட்டு மார்க்கெட் இந்த ரேஞ்ச் ஒரு லோ வந்துக்கு வந்துரும். 1 ஹவர் டைம் ஃப்ரேம்ல இந்த ஹை வரைக்கும் போகுதுன்னா, இந்த ட்ரெண்ட் லைன டச் பண்ணி திருப்பி மார்க்கெட் ஃபால் ஆயிடும். இப்போ ஃபர்ஸ்ட் ஓப்பன்லயே மார்க்கெட் நல்லா ஃபால் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த 57,903ல 57,826 இங்கருந்து நமக்கு சப்போர்ட் எடுத்து திருப்பி இந்த ஹை வரைக்கும் போகும். ஓப்பன் ஃபர்ஸ்ட் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஹை ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 1 ஹவர் டிசைட் பண்றது தான். ஃபர்ஸ்ட் 1 ஹவர்லயே நமக்கு மார்க்கெட் நல்லா மேல போகுதுன்னா ஃபால் ஆகும். ஃபர்ஸ்ட் ஒரு 1 ஹவர்லயே மார்க்கெட் ஃபால் ஆனா இங்க இருந்து சப்போர்ட் எடுத்து திருப்பி ரிவர்சல் ஆகும். ஓகேங்களா? இதான் நம்ம நாளைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ற ஜோன். ஓகே. திருப்பி சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நெறைய பேர் புரியலன்னு சொல்லியிருந்தீங்க. டிஎம் பண்ணியிருந்தீங்க. ஓகேங்களா? திருப்பி ரிப்பீட் பண்றேன். லைக் மார்க்கெட் வந்து லைக் இங்க இருந்து டச் பண்ணா ரிவர்சல், இந்த ஹைல டச் பண்ணா ரிவர்சல். இல்ல ஃபர்ஸ்ட் ஒரு 1 ஹவர்லயே மார்க்கெட் பொறுமையா ஃபால் ஆகுதுன்னா, 57,903ல 57,008 57,826 ஜோன் ஓகேங்களா? இங்க இருந்து நமக்கு ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இல்ல ஃபர்ஸ்ட் ஒரு 1 ஹவர்ல நமக்கு டைரக்ட்டா பிரேக் அவுட் குடுத்துச்சுன்னா, லாங் புட் ஆப்ஷன் இதுக்கப்புறம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அகைன் ரீடெஸ்ட் ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா, மிட்ல எடுத்துக்கோங்க. இங்க எடுக்க வேண்டாம். மிட் ஜோன் எடுத்துக்கலாம். அப்ப மிட் ஜோன் எது நமக்கு ரீடெஸ்ட் பிரேக் அவுட் குடுத்ததுன்னா, மிட் ஜோன் வந்து ஆ வெயிட் பண்ணுங்க. நமக்கு மிட் ஜோன் என்ன ரியாக்ட் ஆயிருக்கான்னு பார்த்துட்டு மிட் ஜோன் யூஸ் பண்ணிக்கலாம். மிட் ஜோன் வேண்டாம். ஓகேங்களா? அப்ப நீங்க இந்த லோவே எடுத்துக்கலாம். ஓகேங்களா? மிட் ஜோன் பெருசா ரியாக்ட் ஆகல. இப்ப நமக்கு நாளைக்கு பிரேக் அவுட் குடுக்குதுன்னா, 57,000 ஓகே. டைரக்ட்டா நோட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஒரு டைரக்ட்டா ஒரு பிரேக் அவுட் நமக்கு குடுக்குது. இங்கருந்து நமக்கு நாளைக்கு ஒரு ஒரு ஹியூஜ் இது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 1 ஹவர் வெயிட் பண்ணி ட்ரேட் பண்றது நாளைக்கு நல்லது. பிரேக் அவுட் குடுக்குதுன்னா 57,826லயே ரிவர்சல் பாசிபிள் ரிஸ்க். சேஃபா போறீங்கன்னா, இது ஆனா இங்க கிடைக்க பாசிபிள் கம்மி. மேபி கிடைச்சதுன்னா லாஸ் ரொம்ப கம்மியா இருக்கும். அகைன் இங்க இருந்து ரிவர்சல் ஓகேங்களா? ஆனா இங்க இப்போ இந்த இந்த பாயிண்ட்ட பிரேக் அவுட் குடுத்தாலும் இங்க இருந்து நமக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட், அகைன் ஒரு சின்ன ஹை இந்த இடத்துல ரீடெஸ்ட் எடுக்கும். திருப்பி ஃபால் அகைன் இந்த ரேஞ்ச், அகைன் இந்த ரேஞ்ச் இப்படிதான் மார்க்கெட் நாளைக்கு மூவ் ஆக பாசிபிள் இருக்கு. இந்த பாயிண்ட்ட கட் பண்ணுச்சுன்னா மட்டும் தான் இந்த சினாரியோ நீங்க யூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஃபைன். இதான் நம்ப எக்ஸ்பெக்ட் பண்ற பேங்க் நிஃப்டி லெவல்ஸ். ஓகேங்களா? நிஃப்டி லெவல்ஸ் போயிடலாம். நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டில் பேட்டர்ன்குள்ள இருக்கு. இப்போ என்னோட எக்ஸ்பெக்ட் ஜோன் என்னன்னா, மார்க்கெட் வந்து 25,863ன்ற ஜோன கட் பண்ணட்டும். நாளைக்கு நல்லா ஸ்ட்ராங்கா 50 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல எந்த கேண்டிலுமே க்ளோஸ் வைக்கல பாருங்க. அப்ப நமக்கு நாளைக்கு என்னன்னா, டே லோவ பிரேக் அவுட் குடுக்கட்டும். ஓகேங்களா? நாளைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ற ஜோன் மேபி நியூட்ரல் ஓப்பன் ஆயிட்டு இந்த ஹைல டச் பண்ணி மார்க்கெட் ஃபால் ஆகும். ஸ்கால்பிங் எடுக்கிறீங்கன்னா எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இப்ப அகைன் மார்க்கெட் என்ன பண்ணா, இந்த இந்த சப்போர்ட் லைன டச் பண்ணிட்டு அகைன் மார்க்கெட் ரீடெஸ்ட் வரும். இங்க எடுத்து திருப்பி இந்த ரேஞ்ச்ல ப்ராஃபிட்ட ஃபர்ஸ்ட் ட்ரேட க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்ப திருப்பி பிரேக் அவுட் குடுத்துச்சுன்னா, ஹியூஜ் புட் ஆப்ஷன் இங்க போகும். இந்த ரேஞ்ச் இதுவரைக்கும் ஈஸியா நம்ம டார்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ப்ரோ இப்ப நான் கால் ஆப்ஷன் தான் போகணும்னா, இப்ப வரைக்குமே நிஃப்டிக்கு கால் ஆப்ஷன் வியூ வந்து 26,000. இந்த 26,000 கிராஸ் பண்ணா மட்டும் தான் கால் ஆப்ஷன். ஏன்னா நீங்க நாளைக்கு பார்த்தாலுமே ஓஐ டேட்டாவோட ரிஜெக்ஷன் அதிகமா தான் இருக்கும். இப்ப இன்னைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 26,000ல ஹியூஜ் வால்யூம். பெட்டர் நீங்க நாளைக்கு ஓஐ டேட்டா பார்த்து ட்ரேட் பண்றது, லைக் அனாலிசிஸ் பண்றது கொஞ்சம் உங்களுக்கு வியூ நல்லாருக்கும். ஏன்னா ட்ரெண்ட் அதிலேயே தெரிஞ்சிரும் நமக்கு எப்படி போக போகுதுன்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம ட்ரெண்ட யூஸ் பண்ணிக்கலாம்.
ஓஐ டேட்டாவும் ஒரு கன்ஃபர்மேஷன் ஏன்னா இப்போ என்னன்னைக்கு என்ன டேலாம் நமக்கு ஓஐ டேட்டா வேணும் வேணான்றது அது மார்க்கெட் தான் டிசைட் பண்ணும். மார்க்கெட் வியூ கரெக்ட்டா இருக்கு அப்படின்னா இப்போ எதுக்காக நம்ம ஓஐ டேட்டா பார்க்குறோம்னா, இது வந்து ஒரு சைட்வேஸ் ஜோன். இத நம்மளால அந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டா சொல்ல முடியாது மார்க்கெட் எப்படி போகுன்ட்டு. அப்ப நம்ம ஓஐ டேட்டா கண்டிப்பா பார்க்கணும். அப்ப மார்க்கெட் வந்து லைக் ஒரு ட்ரெண்ட் ஜோன்ல இருக்குன்னா, அந்த டைம்ல ஓஐ டேட்டா வந்து ரொம்ப கம்பல்சரி கிடையாது. ஆனா ஒரு வாட்டி நீங்க கன்ஃபர்மேஷன் பார்த்துக்கிறது நல்லது. ஓகே. இப்ப நாளைக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ற ஜோன் பேட்டர்ன பிரேக் அவுட் குடுத்தாலுமே, இந்த 26,000 கிராஸ் ஆகட்டும். ஓகேங்களா? ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னா, பிரேக் அவுட் ரீடெஸ்ட் திருப்பி இந்த ரேஞ்சோட ஹை. கால் ஆப்ஷன் போறீங்கன்னா, இதுதான் நம்ம நாளைக்கு கால் ஆப்ஷன் எக்ஸ்பெக்ட் பண்ற ஜோன். ஓகே நோட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இந்த ட்ரெண்ட் லைன பிரேக் அவுட் குடுத்ததுன்னா, ட்ரெண்ட் லைன பிரேக் அவுட் குடுத்ததுன்னா, ரீடெஸ்ட் எடுக்குதுன்னா, இந்த ரேஞ்ச் இதோட க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேல கால் ஆப்ஷன்ன்றது எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா, நமக்கு இன்னைக்கே ஒரு பெரிய பையிங் ட்ரை பண்ணியிருக்க மார்க்கெட் திருப்பி ஃபால் ஆயிடுச்சு. இப்ப நாளைக்கு நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்கன்னா, பிரேக் அவுட் ஆகட்டும். 25,863ன்ற ஜோன பிரேக் அவுட் ஆகட்டும். அகைன் ரீடெஸ்ட் ஜோன், அகைன் ஃபர்ஸ்ட் டார்கெட். இப்போ இந்த ஜோன பிரேக் அவுட் குடுக்கறது கொஞ்சம் கஷ்டம் மார்க்கெட். 25,821 பிரேக் அவுட் குடுக்க கஷ்டம். இன் கேஸ் நமக்கு பிரேக் அவுட் குடுத்துருச்சுன்னா, லாங் புட் ஆப்ஷன் சைட்ல நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? சிம்பிள். இப்ப கால் ஆப்ஷன் எப்படி போகுன்றத சொல்லியிருப்பேன். புட் ஆப்ஷன் எப்படி போகும்ன்றத சொல்லியிருப்பேன். என்னதான் நம்ம ஸ்ட்ராட்டஜி, அனலைசிஸ் எல்லாமே நீங்க பார்த்தாலும், அந்த இடத்துல எமோஷன கண்ட்ரோல் பண்றது தான் பெரிய விஷயம் மார்க்கெட்ல. அத நீங்க லேர்ன் பண்ணீங்க. எமோஷன்ஸ கண்ட்ரோல் பண்ண மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்க. லாட் சைஸ கம்மி பண்ணுங்க. ஏன்னா நீங்க வொர்க் ஆகுதோ இல்லையோ, லாட் சைஸ் கம்மி பண்ணீங்கனாலே எமோஷன்ஸ் பாதி கண்ட்ரோல் ஆயிடும். எமோஷன் கண்ட்ரோல் பண்ணுங்க. லாட் சைஸ கம்மி பண்ணுங்க. எல்லாமே கம்மி பண்ணா தான் உங்களால ப்ராஃபிட் பண்ண முடியும். ஸ்கேல்பிங் பண்றீங்கன்னா, முடிஞ்ச வரைக்கும் ஸ்கேல்பிங் உங்களுக்கு அக்யூரசி நல்லா இருக்குன்னா கன்டின்யூ பண்ணுங்க. இல்ல நான் ரெகுலரா ஸ்கேல்பிங் தான் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு அக்யூரசி செட் ஆகலன்னா ஸ்கிப் பண்ணிட்டு, லாட் சைஸ கம்மி பண்ணிட்டு நீங்க ட்ரேட் பண்ண பாருங்க. உங்களுக்கு இன்னும் கிளியரா ஒரு ஐடியா கிடைக்கும் மார்க்கெட்ல பொறுத்தவரைக்கும். ஓகே. ஹோப் உங்களுக்கு லெவல்ஸ்லாம் புரிஞ்சிருக்கும். நிஃப்டியோட லெவல்ஸ் மட்டும் லாஸ்ட்டா சொல்லிர்றேன். நான் சொல்லவே இல்ல. நம்ம நாளைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண லெவல்ஸ் 25,821, 25,863, 25,872, 25,092, 25,943, 25,981, 26,000 ஓகேங்களா? இதான் நாளைக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற லெவல்ஸ். ஓகே. ஹோப் உங்களுக்கு லெவல்ஸ்லாம் புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். அண்ட் மறக்காம ஒரு கமெண்ட் பண்ணிட்டு பாருங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. லைக் பெல் ஐகான் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் எல்லாமே அப்டேட்ஸ் கிடைக்கும். அண்ட் லெவல்ஸ்லாம் ஒர்க் ஆகுதுங்களா? இல்லைங்களா? இன்னைக்கு எப்படி பண்ணீங்க? ப்ராஃபிட் பண்ணீங்களா? லாஸ் பண்ணீங்களா? அப்படின்ட்டு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு பாருங்க. தேங்க் யூ ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட். நியர்பை 9,000 சப்ஸ்கிரைபர்ஸ கிராஸ் பண்ணியிருக்கோம். தேங்க் யூ ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட். அடுத்த அனலைசிஸ் வீடியோல பார்க்கலாம்.